இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. உமது ரத்தத்தால் எங்கள் கழுவும் ஆண்டவரை தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரை உமது ஞானத்தை பொழுதலும் கடவுள் பாண்டுச்சு அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரை கண்களும் காதுகளும் திறக்கப்படுத்தும் உமது ஞானத்தை பொழுதலும் ஆண்டவரை இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரை எங்கள் மேலும் எங்கள் ஊழியரும் ஒரு ஆழமான மாற்றத்தை எங்களுக்கு தரமாட்டோம். இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Mother Mary, intercede for us. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. Amen. இன்னைக்கு எஸ்தரின் புத்தகம் 2வது அதிகாரத்துல இருக்கிறோம். இங்க 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு புது ராணி தேர்ந்தெடுக்கிறாங்க. அது எஸ்தராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். 12வது வசனம் எடுத்து வாசி பாத்தீங்கன்னா அந்த தேர்ந்தெடுப்பதற்காக சில விஷயங்கள் செய்யறாங்க. வாசிக்கலாம். எஸ்தரின் புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கிறீங்களா? 12 மாத கால தயாரிப்புக்கு பின்னரே இளம் பெண்கள் மன்னரிடம் போக வேண்டி இருந்தது. வெள்ளை போளம் பூசிக்கொண்டு 6 மாதமும் பெண்டிருக்கான நறுமண பொருட்களையும் ஒப்பனை பொருட்களையும் பயன்படுத்தி கொண்டு 6 மாதமுமாக இந்த காலத்தில் அவர்கள் தங்களுக்கு அழகூட்டிக் கொள்வார்கள். ஆமேன். ஆமேன். இப்போ இந்த நேற்றுக்கு நம்ம ஒரு இது வேற ஒரு விதத்தை தியானித்தோம். இப்போ இந்த அரசரை கடவுளாக சிந்திக்க நான் அழைத்தேன், நம்ம சிந்திக்க சொன்னேன். அதே மாதிரி இப்போ இயேசு ஆண்டவர்கிட்ட நம்ம பல நேரத்துல கடவுளை விட்டு வெகு தூரம் சென்றுட்டோம். இப்ப ஆண்டவர் இன்னும் புரிஞ்சுக்கணும், ஆண்டவர்கிட்ட இன்னும் பக்கத்துல வரணும் அப்படின்னு விரும்பும் போது ஒரே நாள்ல நம்ம புனிதர்லாம் ஆயிட முடியாது. சில நாட்கள் இருக்கும். எப்படி இங்க 6 மாசம் ஒரு விஷயங்கள் செய்யறாங்க, 6 மாசம் வேற ஒரு விஷயம் செய்யறாங்க. அது மாதிரி ஒரு வருடம் எடுக்கின்றது. அது மாதிரி கடவுளை நோக்கி பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சில பேர் ஒரு ஆன்மீக வழி நடத்துதலுக்காக வரும்போது, நான் எப்பவும் சொல்ற விஷயம், எனக்கு 6 மாசம் டைம் தாங்க, நான் சில விஷயம் சில விதத்துல உங்களை வழி நடத்துறேன். அப்போ நீங்க முன்னாடி சில முயற்சி படிகள் எடுத்து முன்னாடி சில முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சில வழி நடத்த தரேன் அப்படின்னு சொல்லி. எப்பவுமே ஆண்டவர் கிட்ட வருவதும் சரி, ஆண்டவர் கிட்ட வருவது படிப்படியாக தான் நம்ம வர முடியும். இணைச்சட்ட நூல் 7வது அதிகாரம் 22வது வசனம் எடுத்து வாசிப்பாரு. அங்க ஆண்டவர் வேற ஒரு விஷயத்தை பத்தி சொன்னாலும் சில விபிலியத்துல சில விஷயங்கள் மறைமுகமாக சில ஆன்மீக சத்தியங்கள் ஒழிக்கப்படும். அது ஒழிச்சிருக்கும், நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இணைச்சட்ட நூல் 7வது அதிகாரத்துல 22வது வசனம் வாசிக்கிறீங்களா? உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அந்த மக்களை உங்கள் கண்கள் காண கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போக செய்வார். உடனடியாக அவர்களை அழித்து விட வேண்டாம். அப்படி செய்தால் உங்களிடையே காட்டு விலங்குகள் பெருகிவிடும். ஆமேன். ஆமேன். நம்ம இதயத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுக்க ஒரு படி எடுத்து வைக்கிறோம். இந்த தூய்மை ஆண்டவர் அணுகி வருவதுன்னா நம்ம இதயத்தை கொடுக்கணும். இதயத்திலிருந்து இருக்கிற எல்லா கட்டுகளும் ஒரேடியா ஆண்டவர் நீக்கிட மாட்டாரு. அடிப்படியாக மாற்றங்கள் ஆண்டவர் தருவார். கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் வரும். ஏன் இந்த கொஞ்சம் கொஞ்சமா? பல பேர் கேட்கிற கேள்வி இதுதான். நல்ல ஒரு கேள்வி தான், தப்பெல்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம இந்த விலங்குகள் வரும் அப்படின்னு சொன்னா ஆணவம் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு பாவம் அப்படின்றது ஆணவம். ஆனா இப்ப தூய்மை, நம்ம சக்தியிலே நம்ம தூய்மை ஆகிட்ட மாதிரி கடவுள் கிருபையெல்லாம் நம்ம தூய்மை ஆகிருப்போம். ஆனா உடனடியாக ஏன் ஆண்டவர் இதை அனுமதிக்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு ஆணவம் வராமல் இருப்பதற்காக தான். ஆணவத்தோட பலவிதமான விலங்குகள்லாம் பலவிதமான பாவங்கள்லாம் நமக்கு வந்துடும். அதனாலதான் இந்த விலங்குகள்லாம் பெருகிடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றேன். இந்த சில காலங்கள் எடுக்கும். 6 மாசம் சொன்னாலும் சில பேருக்கு ஒரு வருஷம் கூட எடுக்கலாம். அதனால அடுத்த ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நமக்கு இது முன்னாடி நான் சொல்ற ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன். நமக்கு ஆன்மீக ஒரு வழிகாட்டி அப்படின்றது நமக்கு தேவை. எரேமியா 3வது அதிகாரத்துல 14, 15 எடுத்து வாசிப்பாங்க. என்னிடம் திரும்ப வாரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த தூய்மை ஆண்டவரை நோக்கி பயணம் செய்வது, ஆண்டவரை திரும்பி வரோம் அப்படின்னு சொன்னா, உனக்கு நான் ஆயனை நான் தருகின்றேன், நீ வழி நடந்து நம்ம முன்னாடி வளருவதற்காக. எரேமியா 3வது அதிகாரம் 14, 15 வாசிக்கிறீங்களா? மக்களே, என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நானே உங்கள் தலைவன்.
நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு இருவரையுமாக தெரிந்தெடுத்து உங்களை சீயோனுக்கு கூட்டி வருவேன். என் இதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழிநடத்துவார்கள். ஆமீன். ஆமென். சோ நம்ம படிப்படியாக ஆண்டவரை நோக்கி நம்ம பயணம் செய்யும் போது ஆண்டவரே வந்து சில நபர்களை வழி நடத்துவதற்காக ஆண்டவரே தருவார். நம்ம தேர்ந்தெடுக்கணும். நமக்கு தேர்ந்தெடுத்தா மட்டும் முடியாது, நம்ம அதிகாரத்தை கொடுக்கணும். அவங்க நம்மளை வழி நடத்துவதற்காக, நம்மளை கண்டிப்பதற்காக, நம்மள எல்லாம் நம்ம சில நீங்க சொல்றது தவறு, இது சரி கிடையாது அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுவதற்கு நம்ம ஒரு நம்ம உள்ளத்தை திறந்து நம்ம பேசணும். இதோட முக்கியத்துவத்தை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா 2 பேரோட வாழ்க்கை, விபிலியத்துல 2 அரசர்களின் வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்ப்போம். தாவீதின் வாழ்க்கையும் சாலமனின் வாழ்க்கையும் எடுத்து பாருங்க. சாலமன் பெரிய ஞானியாக இருந்தார். ஆனா அவர் கடவுளை விட்டு விலகி தவறு செய்யும் போது, பாவத்துக்கு போகும்போது அவரை திருத்துவதற்கு யாருமே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல அவர் தான் இருக்கிறதுலே பெரிய ஞானி. அதனால நம்ம பல நேரத்துல நமக்கு வந்து பெரிய ஞானம்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இன்னொரு ஆளை திருத்த விட மாட்டோம். அவரை திருத்துவதற்கு யாரும் இல்லை. அதுவே தாவீதின் வாழ்க்கையில அவர் பாருங்க, தாவீதின் வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலையில் அவரு ஒரு வாட்டியில பல வாட்டி வந்து அவரு தவறான முடிவுகள், தவறான விஷயங்கள் அவர் செய்யும் போது ஆண்டவர் கண்டிக்கின்றார். ஆண்டவரோட கண்டிப்பை அவரு அனுபவிச்சிட்டாரு. 2 சாமுவேல் 7, 2 சாமுவேல் 12 நாதன் வந்து அவரை கண்டிக்கின்றார். நீ செய்யறது தவறு, இது எப்படி இல்லை, இது இப்படி செய்யணும், ஆண்டவர் இப்படி செய்யணும்னு சொல்றாரு. ஆவியானவர் இந்த நாதன் வழியாக செயல்படுகின்றார். சரிங்களா? அதனாலதான் திருப்பாடல் 141வது அதிகாரத்துல 5வது வசனத்தை அவர் சொல்றார். ஒரு நேர்மையாளன் என்ன வந்து அடிக்கட்டும் அப்படின்னு போட்டிருக்கும். நீதிமொழி திருப்பாடல் 141ல 5வது வசனம் வாசிக்கிறீங்களா? நீதிமான் என்னை கனிவோடு தண்டிக்கட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல் ஆகும். ஆனால் தீயவரின் எண்ணெய் என்றுமே என் தலையில் படாமல் இருக்கட்டும். ஏனெனில் அவர்கள் செய்யும் தீமைகளுக்கு எதிராக நான் என்றும் வேண்டுதல் செய்வேன். ஆமேன். ஆமீன். நீதிமான் அடிப்பது தலைக்கு ஒரு எண்ணெய் ஆகும் அப்படின்றாங்க. அதோட அர்த்தம் என்ன? அது ஒரு ஞானத்தை தரும், அது வந்து ஒரு அறிவை தரும், புரிதலை தரும். தலைக்கு எண்ணெயாக, அதான் அதோட அர்த்தம். அபிஷேகத்தை அது வழி தரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நம்ம அந்த அதிகாரத்தையும் கொடுக்கணும். யார் நம்ம வழி நடத்துகின்றார்களோ கடிந்து கொள்வதற்காக. சில பேர் வந்து இவர் என்ன வழி நடத்துறாங்க, அவர் என்ன வழி நடத்துறாங்க பேருக்கு மட்டும் இருக்கும். ஆனா நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம போக மாட்டோம், அந்த அளவுக்கு நம்ம வெளிப்படுத்த மாட்டோம். உள்ள இருக்கிற நம்ம தவறுகளை நம்ம சொல்வதற்கு தயக்கப்படும். அப்படி வளர முடியாது. ஆனா அதே நேரத்துல இந்த நபர் கிடையாது, ஆவியானவர் தான் வந்து நாதன் வழியாக செயல்படுறார். ஆவியானவர் கடவுள் தான் இங்க வந்து இந்த வளர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சின்றது நம்ம வழி நடத்தலாம். ஆன்மீக வளர்ச்சின்றது கடவுள் கிட்ட வருகின்றது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6-11 பவுல் சொல்றாரு, அற்புதமா சொல்றாரு. நான் தண்ணி ஊத்துறேன், இன்னொரு ஆறு வந்து இது செஞ்சாரு. ஆனா வளர்ச்சி அப்படின்றது கடவுள் தருகின்றது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6-11 வாசிக்கிறீங்களா? நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுளே விளையச் செய்தார். நடுகிறவருக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுபவருக்கும் பெருமை இல்லை. விளையச் செய்யும் கடவுளுக்கே பெருமை. நடுகிறவர் ஆனாலும் நீர் பாய்ச்சுகிறவர் ஆனாலும் ஒன்றுதான். தாம் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவர். ஆமீன். ஆமீன். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை கூலியை தருவார். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஆன்மீக வளர்ச்சிக்கான சில படிகள் இருக்கின்றது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு நல்ல விஷயம். இதுக்காக தான் இயேசு ஆண்டவர் வந்தார். ஏசாயா 61வது அதிகாரத்துல 1வது வசனத்துல இருந்து 3வது வசனம், ஆண்டவர் அவரை கடவுள் அபிஷேகம் செய்வதற்கு எதற்காக? ஆவியானவர் இயேசு ஆண்டவர் வழியாக செய்த விஷயங்கள் என்ன? உள்ளம் நொறுங்கினோருக்கு ஆண்டவர் வருகின்றார். நம்ம பல விதமான வேதனைகள் வழியாக நம்ம பாவங்களையே நமக்கே செய்த மிகப்பெரிய தீங்கு, அந்த மாதிரி பல விதமான வேதனைகள் வழியாக நம்ம கடவுளை விட்டு விலகி சென்றிருக்கின்றோம் என்று ஆண்டவர் உணர்ந்து நமக்கு அந்த காயங்களுக்கு
ஆறுதலுக்காக அவர் வந்திருக்கின்றார். எஸ்ஐயா 61:1-3 வாசிக்கிறீங்களா? ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளமுடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவன செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருகள் என்றும் தாம் மாட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். ஆமேன். ஆமேன். சில பேர் நம்ம இந்த மாதிரி சிந்திக்கலாம், இந்த மாதிரி நம்ம தூய்மை பெற்று ஆண்டவர்கிட்ட வந்து இதெல்லாம் வந்து இதோட பலன் என்ன அப்படின்னு நம்ம சிந்திக்கலாம். பலன் என்ன? ஆண்டவர் கிட்ட வரும்போது நமக்கு அதுக்கான மகிழ்ச்சி அவர் தருகின்றார். அந்த நம்ம மற்றவர்கள் நமக்குள்ள வேதனை வந்திருந்தாலும் சரி, நம்ம பாவம் செய்திருந்தாலும் சரி, நமக்கே நம்ம செய்கின்ற மிகப்பெரிய தீங்கு அப்படின்னு சொல்லி விபரீதத்துல போட்டிருக்கோம் பல இடத்துல. நம்ம செய்யற மிகப்பெரிய தீங்கு அது நம்ம விட்டு நீங்கும் போது, ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கின்ற தடைகள் நீங்கும் போது, அது என்றும் நிலைத்திருக்கின்ற ஒரு மகிழ்ச்சி அவர் நமக்கு தருகின்றார். அது மட்டும் இல்ல, நம்ம இது ஒரு இமோஷனல் ஒரு சாட்டிஸ்பாக்சன்ன்றது மட்டும் கிடையாது, ஒரு சும்மா ஒரு ஆறுதல்ன்றது மட்டும் கிடையாது. இது வந்து என்றும் நிலைத்திருக்கின்ற ஒரு மகிழ்ச்சி, ஆவியானவர் தருகின்ற ஒரு மகிழ்ச்சி. அது மனதளவுக்கு என்று மட்டும் கிடையாது, சரீர அளவுக்கு நமக்கு ஒரு நோய்கள் நீங்கும், நம்ம சுகம் பெறுவோம். சரீர அளவுல வந்து நோய்கள் நீங்கும். நீங்க இருக்கிற சூழ்நிலையில அவங்களுக்குள்ள ஆவியானவர், ஏன்னா அது வந்து ஆவியானவர் நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. நம்ம அந்த ஆண்டவரின் வார்த்தை நம்ம வழியாக வெளியில வரும், மற்றவங்க கிட்ட ஆண்டவரை பத்தி சொல்லுவோம். இந்த மாதிரி இது பொருளாதார நம்ம தேவைகள் ஆண்டவர் பூர்த்தி செய்வாரு. அவர் நம்ம ஆயனாக இருக்கின்றார். திருப்பாடல் 23ஆவது அதிகாரத்துல போட்டிருக்கிற அனைத்து விஷயங்களும் நம்ம கிண்ணம் நிரம்பி வழியும். இதெல்லாம் பலவிதமான நான் இப்போ சொல்லக்கூடிய விட அதிகமான ஆசீர் இருக்கு இதுல. அதனாலதான் அந்த நோக்கத்தை வைத்து மட்டும் கிடையாது, ஆண்டவர் எனக்கு வேணும்ன்ற நோக்கத்துல வரணும், அது வேற விஷயம். ஆசீரை நோக்கி நம்ம வரக்கூடாது கடவுள் கிட்ட, அது ஒரு முக்கியமான விஷயம். ஆசீர்வாதத்தை மட்டும் நோக்கி வந்தோம் அப்படின்னு சொன்னா, ஆசீர்வாதத்தை பெற்றதுக்கு அப்புறம் சோழமனை போல் நம்ம கடவுளை விட்டு விலகி சென்றுவோம். அதுதான் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம். அப்படி இல்லை, ஆண்டவருக்காக நம்ம ஆண்டவர் ஏமாற்ற முடியாது. ஆண்டவருக்காக நம்ம வரும்போது மேலான விஷயங்கள், நம்ம எதிர்பார்ப்பதை விட மேலான விஷயங்கள் நம்ம பெறுவோம். ஏன்னா இது ஒரு விஷயமும் நான் சொல்றேன், ஒரு விஷயமும் நான் அனுபவிச்சு நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். இது சும்மா நான் எங்கேயோ வாசிச்சு நான் உங்ககிட்ட சொல்ற விஷயங்கள் கிடையாது, இது எல்லாம் அனுபவிச்சு சொல்ற விஷயங்கள். ஆண்டவர்கிட்ட ஒரு வாட்டி ஆண்டவர்கிட்ட ஜெபித்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து ஒரு ஹீலிங் தராரு, நோய் நீங்குவது. உண்மையாக நோய் நீங்கும். நம்ம அவர்கிட்ட நம்ம முழு உள்ளத்தோடு அவர்கிட்ட செல்லும் போது அவர் நமக்கு தேவை அவருக்கு தெரியும். உண்மையான தகப்பன் அவரு, நம்ம தேவைகளை அவரே பூர்த்தி செய்வார். நான் வந்து இந்த ஹீலிங் வரணும்னு ஜெபிக்கவே இல்லை. எந்த எலும்புகளை அவர் நொறுக்கினாரோ பாவத்தினால நம்ம அவரை விட்டு விலகி செல்லும்போது, திருப்பாடல் 51 எடுத்து வாசித்து பாருங்க, அதுல வந்து தெளிவாக போட்டிருக்கோம், நீங்க உடைத்த கால்கள் அதை வந்து நீங்க சரிப்படுத்த ஆண்டவே வந்து சரிப்படுத்துவார். The bones that you have crushed, let it rejoice அப்படின்னு போட்டிருக்கோம். அற்புதமான விஷயங்கள். ஆண்டவரே வந்து நம்மளை தூய்மைப்படுத்துவது, ஆண்டவரே நம்மளை வந்து எல்லாம் சரிப்படுத்துவார். அதனால நம்ம இது பல விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஒரு ஆசீர்வாதம் 2 ஆசீர்வாதம் கிடையாது. ஆனா பொறுமையாக அவர் பின்னாடி போனோம். நம்ம சும்மா வந்து ஒரு நாள்ல 2 நாள்ல எல்லாம் நமக்கு வந்து ரொம்ப சுலபமா கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லை.
திருப்பாடல் 51:8 வசனம் வாசிக்கிறீங்களா? 51:8. 7மே 8மே மகிழ் வாசிக்கிறேன். ஒலியும் மகிழ்வொலியும் களிப்போசையும் நான் நான் கேட்கிறேன். தூய்மையாவேன், என்னை கழுவி அருளும், உறைபனியிலும் வெண்மையாவேன். மகிழ்வொலியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும், நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களிபுர்பனவாக. ஆமேன். ஆமென். இந்த தூய்மை பெற்றதுக்கு அப்புறம் இந்த எலும்புகள் சரியாகும். நம்ம தூய்மையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து எல்லாமே சரிப்படுத்தணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லை. நம்ம தூய்மையை நாடி வரும்போது ஆண்டவர் அந்த உள்ளத்தை பார்ப்பார், அவர் ஆசீர்வதிப்பார். உண்மைதான். சில நம்ம தூய்மை வர்றதுக்கு முன்னாடி அவருடைய இரக்கத்தினால அவர் நமக்கு நோய்கள் நீங்குவது, ஹீலிங், மேலான விஷயங்கள் நமக்கு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. உங்க விசுவாசத்துக்கு ஏற்ப அவர் செய்வார். அதனால முதல்ல அந்த யாருக்காக இயேசு ஆண்டவர் வந்தார்? ஏசாயா 61. யாருக்காக அவர் வந்தார்? உள்ளம் நொறுங்கினோருக்காக. உள்ளத்தை வந்து ஒரு ஹீலிங் நம்ம பெறணும். திருப்பாடல் 147 3வது வசனம். உள்ளத்துல ஒரு அவரே வந்து அவரு குணப்படுத்தணும் உள்ளத்துல இருக்கிற காயங்களை. பாத்தீங்களா? 147:3. உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார், அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். ஆமேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லா காயங்களும் குணப்படுது. சும்மா நம்ம வந்து 1 2 இப்ப இருக்கிற மனசுல இருக்கிறது அப்படி இல்லை. சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் வந்த அனைத்து விதமான காயங்களும் குணப்பெறணும். அது மட்டும் இல்ல, இந்த ஹீலிங் மட்டும் சில பேர் பெற்றுட்டு அந்த நோய் அந்த அந்த காயங்களால வந்த பிரச்சனைகளை நம்ம மறந்துடுறோம். அந்த காயங்கள்னால நம்ம தவறான சிந்தனைகளுக்கு நம்ம மனசுல இடம் கொடுத்துருக்கிறோம், அதையும் நம்ம மறந்துடுறோம். இந்த காயங்கள்னால நம்ம காயத்தை எந்த விதத்துல எடுத்துட்டோம்? ஐயோ, நம்ம கடவுள் கைவிட்டாரு, என்னை யாரும் பிடிக்காது, எனக்கு வந்து லக்கு இல்லை. சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து நான் வந்து லக்கி கிடையாது. அந்த மாதிரி பலவிதமான மனுஷங்க வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ், பலவிதமான தவறான சிந்தனைகள் நமக்குள்ள வச்சுக்கணும். நமக்கு வந்து யாரும் வந்து பாதுகாப்பு கிடையாது, எல்லாரும் நம்மளை கைவிட்டுட்டாங்க. அந்த மாதிரி பலவிதமான தவறான சிந்தனைகள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற விஷயங்கள் நான் சொல்றது. அந்த மாதிரி எல்லா சிந்தனைகளும் இதெல்லாம் வந்து கடவுளுக்கு என்ன அந்த அளவுக்கு பிடிக்காது. அது மாதிரி பலவிதமான தவறான சிந்தனைகள் இருக்கு. இந்த அப்படி இல்லாம ஆண்டவர் இது எல்லா சூழ்நிலைகளும் என் நன்மைக்காக மாற்றுவார். அந்த தவறான சிந்தனைகள் அனைத்தும் ஆண்டவர்கிட்ட இந்த தனித்துவ ஜெபத்தில் நம்ம வந்து பர்சனல் ப்ரேயர்ல வந்து ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கணும். காயங்கள் நீங்க குணப்படணும், அதை எல்லாமே அர்ப்பணிக்கணும். ஆண்டவர் எல்லாமே நன்மைக்காக மாற்றுவார். யோசேப்பு தொடக்க நூல் 45:5-8 வரைக்கும் சொன்ன மாதிரி, நீங்க இது தீமைக்காக செய்தீர்கள், ஆண்டவர் இது நன்மைக்காக மாற்றினார். அது மாதிரி வாசிக்க தேவையில்ல, நேரம் இல்லை. அதுக்கப்புறம் அது கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் முழுமையான ஒரு அர்ப்பணத்துக்கு வரும்போது ஆவியானவர் வருவார், ஜீவ தண்ணீராக வருவார், நமக்கு ஒரு ஆறுதல் தருவார். மத்தேயு 5வது அதிகாரம் 3-9 அதுலயும் வந்து ஆன்மீக வளர்ச்சியின் படிகளை நீங்க பார்க்கலாம். முதல் நம்ம பாவத்திற்காக நம்ம அழுவணும். நாமும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், பாவத்திற்காக அழுவணும். அடுத்த படி என்னது? நம்ம ஆண்டவரின் திருவுளத்தை நாடி, அவர் எல்லா சூழ்நிலையிலையும் வந்து ஆண்டவரின் திருவுளத்தை நாடணும். அடுத்த மத்தேயு 5வது அதிகாரம் 3-9 வர படி என்ன? மற்றவங்களுக்காக நம்ம மட்டும் தூய்மையா இருந்தா பத்தாது. அது ஒரு சுயநலமான விஷயம் கிறிஸ்துவர்களுக்கு இல்லவே இல்லை. நம்ம அனைத்து நபர்களும் நம்மளோட நமக்கு தெரிந்தால் அனைவர்களுக்கும் இந்த தூய்மையை நம்ம வந்து அவங்களுக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபிக்கணும், மன்னிக்கணும். இரக்கமாக இருக்கின்றவர்கள் பாக்கியவான், அவங்க இரக்கத்தை பெறுவார்கள். அனைவரையும் மன்னிக்கணும். மன்னிக்காம நமக்கு ஒரு மன்னிப்பே கிடையாது. மன்னிப்பு அது ஒரு ஆன்மீக வளர்ச்சியின் அடையாளம். மன்னிக்கணும். அப்ப நம்ம இந்த தூய்மை மெதுவாக அந்த தூய்மையை நம்ம பெறுவோம். உலக சார்ந்த விஷயத்துல இருந்து ஒரு விடு பெறணும். பல விஷயங்கள்ல வந்து நம்ம அடிமையாக இருக்கின்றோம். இந்த காயங்கள் வழியாக, இந்த வேதனைகள் வழியாக, பாரங்கள், நமக்குள்ள பல பாரங்கள் இருக்கு. சில பேர்லாம் வந்து கையை தலையில வைக்கும் போதே வந்து அந்த அளவுக்கு பாரங்கள், அவங்க பேசும்போதே வந்து கண்ணுல இருந்து தண்ணி வரும். அந்த அளவுக்கு பாரங்களோட வருகின்ற பல பேர் இருக்கிறாங்க. அந்த பாரங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். பாரமாக இருக்கின்றோட என்னிடம் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகின்றேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு.
நம்ம முழுமையாக ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கணும். முழுமையாக பாரத்தை கொடுத்து இந்த உலக சார்ந்த விஷயங்கள்ல நம்ம இன்பம் காண்பதற்கு பதிலாக இந்த போனா இருக்கலாம், டிவியா இருக்கலாம். என் வீட்டுல டிவியே கிடையாது. டிவியா இருக்கலாம், நம்ம பலவிதமான இல்ல சாப்பாடா இருக்கலாம், பலவிதமான விஷயங்கள் வழியாக நம்ம இன்பத்தை பார்க்கலாம். சில நண்பர்களாக இருக்கலாம், வெளியில போறதா இருக்கலாம், ஷாப்பிங் பண்றதா இருக்கலாம், இல்ல அமேசான்ல இருந்து ஏதாவது ஆர்டர் பண்றதா இருக்கலாம், வெளியில இது ஸ்விக்கி இதுல இருந்து நம்ம ஆர்டர் பண்றதா இருக்கலாம். எல்லா விஷயத்துல இருந்து உலக சார்ந்த விஷயத்துல இருந்து ஒரு விடு பெற்று ஆண்டவரை நோக்கி நீங்க பயணம் செய்யும் போது ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற விதத்தில் அந்த குறுகிய பாதை, அதனாலதான் இது குறுகிய பாதையாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு 40 நாள் இது செய்யுங்க, 40 நாள் இது செய்யுங்க. பாவத்திற்கு கழுவாயாக முட்டி போட்டு ஜெபித்து, பாஸ்டிங்கோட நோன்பு இருந்து ஜெபித்து சரி நம்ம அப்போ நம்ம தூய்மை பெறுவோம். இது வழியாக தூய்மை அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பாவத்திலிருந்து நமக்கு விடு பெறுவோம். நம்ம எவ்வளவுக்கு நமக்கு அது அடிமையாக இருக்கின்றோமோ அதை விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு நபர் சில விஷயங்களை நமக்கு சாதாரணமா இருக்கும் நமக்கு, ஆனாலும் அதுக்கு விடு பெற வேண்டியிருக்கும். சில பேருக்கு ஒரு பாட்டு கேட்கறதா இருக்கலாம். உங்களுக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் எனக்கு பாட்டு கேட்காம இருக்க முடியாது. அது ஒரு அடிமத்தனம். அதெல்லாம் எதுலையும் நம்ம ஒரு அடிமத்தமா இருக்கக்கூடாது. ஆண்டவரோட இணைந்து இருக்கும். ஷார்ட்ஸ் பார்க்கறதா இருக்கலாம். அப்போ ராணி எஸ்தர் ராணிக்கு என்ன நடந்தது அது கொஞ்சம் பார்க்கணும். நீங்க எஸ்தரின் புத்தகம் 2வது அதிகாரம் 17, 18. அவங்க அந்த தூய்மை, அவங்க ஒரு உலக சார்ந்த விதத்தில் அதுல போட்டிருந்தாலும் சரி, இந்த நறுமண தைலம் எல்லாம் பூசி இருந்தாலும் சரி, 2வது அதிகாரத்துல 17, 18 ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை தருகின்றார். அது ஒரு மகிழ்ச்சியின், அந்த மகிழ்ச்சியை அவர் பெறுகின்றார். கடவுள் தருகின்ற ஒரு மகிழ்ச்சியை. இந்த அரசரை கடவுளாக பாருங்க. எஸ்தர் ராணியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். எஸ்தரின் புத்தகம் 2வது அதிகாரம் 17, 18 வாசிக்கிறீங்களா? மன்னர் அவர் மீது காதல் கொண்டார். பெண்கள் எல்லாரையும் விட எஸ்தரை மிகவும் விரும்பினார். ஆகவே அவரையே அரசியாக்கி முடிசூட்டினார். தம் நண்பர்கள், அலுவலர்கள் ஆகிய அனைவருக்கும் மன்னர் 7 நாள் விருந்து அளித்து எஸ்தரின் திருமணத்தை சிறப்பாக கொண்டாடினார். தம் ஆட்சிக்கு உட்பட்டோருக்கு வரி விலக்கு வழங்கினார். ஆமீன். ஆமீன். இது வாசிக்கும் போது நமக்கு உலக விதமான சிந்தனைகள் வரும். ஆனா லூக்கா நற்செய்தி 15 7வது வசனத்தை எடுத்து வாசிப்பாங்க. ஒரு பாவி மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வரும்போது விண்ணுலகத்தில் பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கு. பெரிய விழா அங்க நடக்கின்றது. எல்லா தூதர்களும் சந்தோஷமா மகிழ்ச்சியோட இருக்கிறாங்க அது நடக்கும்போது. லூக்கா நற்செய்தி 15 7வது வசனம் வாசிக்கிறீங்களா? அதுபோலவே மனமாற தேவையில்லா 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமீன். ஆமீன். இவங்க வைக்கிற ஒரு விழாவை விட பெரிய விழா அங்க நடக்குது. நம்ம முழுமையாக தூய்மையை பெற்று இந்த உலகத்தை விட்டு ஆண்டவர்கிட்ட வரும்போது மேலான விஷயங்கள் ஆண்டவர் செய்யறார் நமக்காக. நமக்கு ஒரு கிரீடத்தையும் ஆண்டவர் தருகின்றார். திருவெளிப்பாடு 3வது அதிகாரத்துல 11வது வசனத்தை எடுத்து வாசிப்பாருங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம முழுமையாக ஆண்டவரை நோக்கி நம்ம பயணம் செய்யும்போது நமக்கு ஒரு கிரீடத்தையும் ஆண்டவர் தருகின்றார். அந்த கிரீடத்துல அர்த்தம் என்னன்னு நான் சொல்றேன். வாசிங்களா? திருவெளிப்பாடு 3:11. இதோ விரைவில் வருகிறேன், உனக்குரிய மணிமுடியை வேறு யாரும் பற்றி கொள்ளாதபடி பார்த்துக்கொள், நீ பெற்றுக்கொண்டதை உறுதியாக பற்றிக்கொள். ஆமேன். ஆமேன். ஒரு கிரீடம் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும். அந்த கிரீடம் என்ன இருக்கு? இந்த புனிதர்களோட சில புனிதர்களோட தலையில, சில மாதாமோட தலையில ஒரு கிரீடத்தை பார்த்துருப்பீங்க. அந்த கிரீடத்தோட அர்த்தம் என்ன? அதுல ஞானம், அறிவு எல்லாம் அதுல போடப்பட்டிருக்கிறது. அந்த கிரீடத்தை ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு ஆண்டவர் தருவார். இந்த ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம்ல போட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் வாசிக்க தேவையில்லை, நேரம் இல்லை. அதே விஷயங்களை நம்ம பெறுவோம். ஆண்டவரின் ஞானத்தை பெறுவோம், அத அறிவை பெறுவோம். ஆனா ஆன்மீக வளர்ச்சிக்கு படிகள்ல இன்னொரு சில முக்கியமான விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கணும்.
நல்லா கவனிங்க. ரெண்டு பேதுரு மூன்றாவது அதிகாரம், சாரி, 2 பேதுரு 1வது அதிகாரத்துல 3-10 வரைக்கும். 2 பேதுரு 1வது அதிகாரம் 3-10 வரைக்கும் ஒரு வசனமாக நம்ம நிறுத்தி வாசிப்போம். ஒரு விஷயத்துலயும் ஒரு வசனத்துலயும் ஒரு முக்கியமான விஷயங்கள் நமக்கு சொல்லி தராரு. வாசிக்கிறீங்களா? 1 பேதுரு 2 பேதுரு 1வது அதிகாரத்துல 3, 4, 5, 1 ஒரு வசனமா வாசிப்போம். நம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்பு இறைத்தன்மையில் பங்கு பெறுவதற்காக ஆண்டவர் எல்லாமே தந்திருக்கிறாரு. என்னால இயேசு ஆண்டவரை போலாம் இருக்க முடியும், புனிதர்கள் போலாம் நம்மளால வாழ முடியாது அப்படின்றது நம்ம ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு மாறாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ற விண்ணக தந்தையை போல எப்படி அவர் நிறைவாக இருக்கின்றாரோ, நம்ம ஒவ்வொருத்தரும் நிறைவாக இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்பி அவர் கிருபையை தர அவர் தயாராக இருக்கின்றார். புனிதர்களை போல வாழ நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிருபையை அவர் தருவதற்கு தயாராக இருக்கின்றார். நம்ம அந்த உலகத்தை விட்டு விலகுனா நமக்கு தான் அந்த ஆசை கிடையாது. 5வது வசனத்திலிருந்து வர வசனங்களை பார்த்தீங்கன்னா அது எப்படி வளர்றது, நம்ம விசுவாசம் வந்துருச்சுன்னா அதுலயும் நம்ம போதும்னு உட்காந்துக்கிறோம். அப்படி இல்லை, விசுவாசத்தோட என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவை அப்படின்னு பாருங்க. விசுவாசத்தோட நல்ல பண்புகள், அப்புறம் அறிவு. இப்ப நம்ம அந்த ஒரு வார்த்தையை பத்தி தியானிக்கும் போது அந்த அறிவு புரிதல் நம்ம கிடைக்குது. தன்னடக்கம், அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு இது, அது மாதிரி எல்லா விஷயங்களும் நமக்கு இருக்கும்போது அது நம்ம அதுல வளரும் போதுதான் ஆண்டவரோட சேர்ந்து இருக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம விடமாட்டோம், பாவத்திற்கு திரும்பி விடமாட்டோம் அப்படின்னு போட்டிருக்கும் பாருங்க. நல்லா வாசிங்க. 5வது வசனத்துல இருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்போடு அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், மன உறுதியோடு இறைப்பற்றும், இறைப்பற்றோடு சகோதர நேயமும், சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். இப்பண்புகள் உங்களுள் நிறைந்து பெருகுமானால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்துள்ள நீங்கள் சோம்பேறிகளாகவும் பயனற்றவர்களாகவும் இருக்க முடியாது. இப்பண்புகளை கொண்டிராதோர், குருடர், கிட்ட பார்வையுடையோர், முன்பு தாங்கள் செய்த பாவங்களில் இருந்து தூயோராக்கப்பட்டதை மறந்து போனவர்கள். ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். ஆமீன். ஒருபோதும் தடுமாறாமல் இருக்க முடியும். இதுல எல்லாத்துலயும் நம்ம பெற்றா மட்டும் வராது, அதுல வளரவும் செய்யணும். இந்த ஒரு விழாவுக்கு வருவதற்கு, அவரோட ஒரு இணைந்து தூய்மை பெறுவதற்கு மத்தேயு 22வது அதிகாரம், மத்தேயு 22ல அதுல இயேசுவானவர் ஒரு ஓமையை சொல்கின்றார். அந்த ஓமையை பாருங்க. 22வது அதிகாரத்துல 3-6 எந்த மாதிரி நபர்கள் எந்த சாக்கை சொல்லி அவங்க வராம இருக்கிறாங்க அப்படின்றத கவனிச்சு பாருங்க. இந்த விழாவை தான் நான் எஸ்தர் விழாவோட ஒப்பிட்டு நான் சொல்ற விஷயம். இது வேணா முன்னாடி அதுக்கப்புறம் போய் வாசி பாருங்க. 22வது அதிகாரம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது. மத்தேயு 22வது அதிகாரம் 3-6 வாசிக்கிறீங்களா? அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார், அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்தை ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராயுள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். ஆமீன். வயலுக்கு போறது தப்பா? பாவமா? இல்ல. அவரோட வேலைக்கு போறது ஒரு பாவமா? இல்ல. அதுக்கப்புறம் ஏன் அவர் கடவுள் இயேசுவானவர் கோவப்படுறாரு இதுக்காக? ஏன்னா ஆன்மீக விஷயத்திற்கு நம்ம
முக்கியத்துவம் அந்த அளவுக்கு கொடுப்பது கிடையாது. அதனால இயேசு ஆண்டவர் என்ன சொல்றாரு, 4வது அதிகாரம் மத்திய 4ல, மனிதன் அப்பத்தினால் மட்டும் கிடையாது, அப்பம் மட்டும்தான். நம்ம உலக சார்ந்த விஷயத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கொஞ்ச நாள் ஆண்டவருக்காக கொஞ்ச நாட்களை ஆண்டவரை புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் அணுகி வரணும் அப்படின்னு சொல்லி முக்கியத்துவத்தை கொடுத்து இதை விட்டு விலகி அவரோட அவர்கிட்ட இருந்து வருகின்ற நிறைவை கொஞ்சம் அனுபவிக்க முயற்சி செய்யுங்க. இனிமை மிக பாடல்கள் கடைசியான ஒரு வசனம் 2வது அதிகாரத்துல 16வது வசனம், நான் அவரது அவர் எந்த அப்படின்ற ஒரு முழுமையான ஒரு நிறைவான ஒரு உறவுக்கு வர முயற்சி செய்யுங்க. வாசிக்கிறீங்களா? இனிமே மிக பாடல்கள் 2வது அதிகாரத்துல 16வது வசனம். என் காதலர் எனக்கு உரியவர், நானும் அவருக்கு உரியவள், லீலிகள் நடுவில் அவர் மேய்கின்றார். ஆமீன். ஆமீன். அந்த லீலிகள் அப்படின்றது நம்ம இதயம், அதுல வரணும். ஆண்டவர் அந்த இதயத்துக்கு முழுமையாக அவர் ஆட்கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. நம்ம பல நேரத்துல வேற பல விஷயங்கள் அவருக்கு பதிலாக நம்ம இதயத்துல வேற பல விஷயங்கள் நம்ம வச்சிருக்கிறோம். இல்ல, அது இல்லாம ஆண்டவரை நோக்கி பயணம் செய்ய, ஆண்டவரோட பிள்ளை முழுமையாக ஆண்டவரோட பிள்ளைகளாக மாற நம்ம ஆண்டவரோட கிருபையை நாடுவோம். அவர் நம்மளை உதவி செய்வார். அவரை நோக்கி பயணம் செய்ய நம்ம படிகளை எடுத்து வைப்போம். அவர் கிருபையை தருவார், ஒவ்வொருத்தருக்குமே தருவார். எவ்வளவு தூரம் நம்ம விலகி சென்றாலும் சரி, அதற்காக நம்ம சில கஷ்டங்கள் எடுக்கணும், சில வேதனைகள் எடுக்கணும், சில பாரங்கள் எடுக்கணும். உங்க ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த உலக சார்ந்த கட்டுகள் அனைத்தும் உடைக்கப்படட்டும். Bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day.